தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னதான் மாமா வீட்ல எல்லாரும் நம்மள நல்லா பாத்துக்கிட்டாலும் அப்பா இல்லாத குறை தானே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துலயும் அப்பா இல்லாத கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை இன்னைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு மாமா வீடு இருந்தாங்க. அம்மாக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே கூட்டிட்டு வந்து கூடவே வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் எங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு நாங்க நல்ல நிலைமைக்கு வர வரையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்திருந்தா அவங்க பாவம் தான். எப்படியோ நல்ல வேலை ஏதும் ஆகல. அப்பா என்னதான் அத்தை மாமா எல்லாரும் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்ணாலும் அப்பா இல்லைங்கிற குறை எனக்குள்ள இருந்துகிட்டே தான்ப்பா இருக்கு. அது எப்பவும் என்னை விட்டு போகவே போகாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரப்போ எனக்கு உங்க ஞாபகம் வந்துகிட்டு தான்ப்பா இருக்கு. மாமா, ஐ மிஸ் யூ சோ மச்பா. விஜி மாமா, என்ன நீயா கூப்பிட்டியா? எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? நான் எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கூப்பிட்டியா? எனக்கு கேட்கவே இல்லை நீயா. என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நான் கூப்பிட்டது கூட கேட்காத அளவுக்கு அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லை நீயா, சும்மாதான். மாமா, என்கிட்ட நடிக்காதீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? இன்னைக்கு சித்து அண்ணா சொல்லிட்டு தான் இருந்தான், ஹாஸ்பிட்டல்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு. அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா மாமா? அது அது ஒன்றும் இல்லை நீயா. சடனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நானே இருந்திருக்கேன்ல, அதான் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. என்ன மாமா நீங்க? கண்டிப்பா உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதையே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி மாமா? இல்லை நீயா, அது என்னன்னு தெரியல. அவர் அப்படி பார்த்த உடனே எனக்கு அப்பா இந்த மாதிரி இருந்தது, அப்புறம் நாங்க கஷ்டப்பட்டது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். இப்போ எங்களுக்கு மாமா வீடு, அத்தை, நீங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதனால எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல. ஆனா இதே யாருமே இல்லாம நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தோம்னா என்ன ஆகியிருக்கும் யோசிச்சு பாரேன். இந்த வீட்ல மாமா அம்மாவோட அண்ணா நல்லா பாத்துக்கிறாங்க, அது ஓகே. ஆனா அத்தைக்கு எங்களை பாத்துக்கணும்னு என்ன இருக்கு? ஆனா அத்தையும் என்ன அவங்கள சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறாங்க. இது மாதிரி எல்லாருக்கும் அமையுமா? மாமா, இல்லை இனியா, என் ஃபீலிங்ஸ் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்ன மாமா நீங்க? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்னால உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியாதா? உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது மாமா. என்னால முடியும். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? இனியா, கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது. மாமா, ஒரு 2 மினிட்ஸ் இனியா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. யார் மடியிலயாச்சும் படுத்து அழணும் போல இருக்கு. அம்மா கிட்ட போலானா அம்மா கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசுற அளவு எனக்கு தைரியம் இல்லை நீயா. இப்பதான் அம்மா கொஞ்ச நாளாதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து நிம்மதியா இருக்காங்க. இப்போ இதை பத்தி நான் பேசினா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நிஷா கிட்ட என்ன சொல்ற? அவ என்னை விட சின்ன பொண்ணு, அவளும் வருத்தத்துலதான் இருப்பான். அவகிட்ட என்னால இதெல்லாம் சொல்ல முடியல. அதனாலதான் இப்படி வந்து தனியா உட்காந்து நான் பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உன்கிட்ட சொன்ன உடனே சாரி நியா, ஒரு 2 மினிட்ஸ். உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்ல. மாமா, எனக்கு புரியுது. ஆனா ஃபீல் பண்ணாதீங்க மாமா. நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரகு, என்னடா பண்ற? இனியா சாரி, சாரி சாரி நியா, ஏதோ ஒரு எமோஷனல்ல சாரி. இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி நியா. மாமா, இதுல ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீ தப்பா நினைக்கலனாலும் நான் பண்ணது தப்பு தான் இனியா, ரொம்ப தப்பு. அத சாரி. மாமா, எதுக்காக இப்ப சாரி எல்லாம் கேக்குறீங்க? அதுவும் என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல மாமா. இல்லை நியா, நான் பண்ணது தப்பு தான். ஏதோ ஒரு எமோஷன்ல என்னையே அறியாம சாரி. மாமா, உங்ககிட்ட ஒன்னு கேட்டா உண்மை சொல்லுவீங்களா? என்ன? என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா? என்ன கேட்டா? என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். ஆ,
இந்த வீட்ல இருக்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். இது என்ன புதுசா கேக்குற? மாமா, நான் அப்படி கேட்கல. எல்லாரையும் பிடிக்கிறதும் என்னையும் பிடிக்கிறதும் ஒண்ணா மாமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியலையா? இனியா, இந்த வீட்ல இருக்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் உன்கிட்ட சின்ன வயசுல இருந்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், விளையாடியிருக்கேன். அப்படி இருக்கப்போ உன்னை பிடிக்காம எப்படி இருக்கும்? அம், பிடிக்கும், அவ்வளவுதான். ஏன் மாமா இப்படி பண்றீங்க? உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா அதை ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றீங்க? ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில வாயை திறந்து சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கறேன். ஆனா நீங்க அதை மட்டும் சொல்லவே மாட்டேன்றீங்க மாமா. எனக்கு தெரியும் மாமா. இப்ப நிஷா இங்க இருந்திருந்தா அவளை கூட நீங்க ஹக் பண்ணி பேசியிருக்க மாட்டீங்க. இத்தனைக்கு நிஷா உங்க கூட பிறந்த தங்கச்சி. அவகிட்டே நீங்க அப்படி பிஹேவ் பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்கிட்ட உங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணி இருக்குன்னா அப்ப அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? நான் உங்க மனசுல இருக்கேன், எனக்கு புரியுது மாமா. ஆனா நீங்க ஏன் சொல்லவே மாட்டேன்றீங்க? இதுல தப்பு இல்ல மாமா. என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா? ஆல்ரெடி ஃபீலிங்கோட இருக்காரு. இப்போ இத பத்தி கேட்டா வேண்டாம். ஒண்ணும் இல்ல மாமா. சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் கோபால் அப்பாவும் லலிதா அம்மா மட்டும் வரல. அவங்க நைட் அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் கார்த்திக் அண்ணாவும் வரல. ஓ, ஓகே ஓகே. நீ சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன் மாமா. சரி, டைம் ஆகுதுல்ல, போய் தூங்கு போ. நீங்களும் வாங்க. நான் வரேன் இனியா, நீ போ. அதெல்லாம் முடியாது. இப்ப நீங்களும் வரீங்க. இப்படி தனியா எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துருப்பீங்க? எந்திரிச்சு வாங்க போலாம். இனியா. நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். வாங்க மாமா. சரி, வரேன். வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாரா. அப்பா, அம்மா, டைம் ஆகுதுல்ல, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன கார்த்தி, எங்களை மட்டும் கிளம்ப சொல்ற நீ? இல்லப்பா, நான் வரல, நான் இங்கே இருக்கேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அதுவும் சரிதான்ப்பா, எல்லாரும் லேடிஸா இருக்காங்க. யாராச்சும் ஜென்ஸ் கூட இருந்தா நல்லதுதான். நீ வேணா வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வாப்பா. நான் இருக்கேன், நான் இருந்து பாத்துக்கிறேன். அம்மாவும் நானும் இருக்கோம். அப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க காலையில வாங்கப்பா. வீட்ல போய் தூங்குனாதான் உங்க 2 பேருக்குமே தூக்கம் வரும். வயசாச்சு இல்லப்பா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் இருந்து பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு இங்க இருந்து வரதுக்கே மனசு இல்லப்பா. எனக்கு இங்கதான் இருக்கணும்னு தோணுது. நான் அவங்கள எல்லாரையுமே பாத்துக்கிறேன்ப்பா. ஏதாச்சும் வேணும்னா வாங்கி கொடுக்கறதுக்கு இருந்தா நல்லா தானேப்பா இருக்கும். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. நல்லதுதான்ப்பா கார்த்தி. நீ இருந்தா அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ. அவங்களுக்கு 2மே பொம்பளை பிள்ளைங்க தான்ப்பா, ஆம்பளை பசங்க கிடையாது. மருமகனா இருந்தாலும் மகனா இருந்து நீ பாத்துக்கணும். எங்களுக்கு சந்தோஷம்தான், நீ கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கோப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ட்ரெஸ் வரப்போ நான் காலையில எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க தானம்மா? அவங்க சாப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. நான் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு கொஞ்சம் அப்பா கூப்பிட்டாருன்னு வெளியே வந்துட்டேன். சாப்பிட்டுருப்பாங்கப்பா எல்லாருமே. அப்படியா? சரிங்கம்மா. சரிப்பா கார்த்தி, நாங்க போயிட்டு வரோம். பாத்துக்கோப்பா. ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணு. சரிங்கப்பா. என்னாச்சு சித்தி? ஏன் 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? அப்பா தூங்கிட்டாரா? அண்ணா தூங்கிட்டு தாமா இருக்காரு. அம்மா, நீ வீட்டுக்கு போலையா? சித்தி, என்ன கேக்குறீங்க? நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? மீரா, என்னடா பேசிட்டு இருக்க? நேத்து தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எப்படி உட்காந்துருந்தா எப்படி? அங்க வெளியே உன்னோட மாமனார், மாமியார், உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் அங்கதான் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். நீயும் கிளம்புடா மீரா. அதான் நானும் அம்மாலாம் இருக்கோம்ல, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். காலையில வந்துருங்க. நீ இப்போ வீட்டுக்கு போனாதான்டா கரெக்டா இருக்கும். சொன்னா கேளு, வீட்டுக்கு கிளம்பு. ஆமா மீரா குட்டி, சித்தி சொல்றதுதான் கரெக்ட். கல்யாணம் ஆன புள்ள இப்படிலாம் வந்து இருக்கலாமா? நீயே சொல்லு. அப்பாக்கு தான் இப்போ ஒன்றும் இல்லைல்ல, ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பாவை பார்த்துக்க நாங்க 2 பேர் இருக்கோம். நீங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில கூட வாடா. இங்க நைட் டைம்ல தங்குறது நல்லா இருக்காதுடா. சொன்னா கேளுமா, நீ வீட்டுக்கு கிளம்புடா. அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பாக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கப்போ என்னால எப்படிம்மா வீட்டுக்கு போக முடியும்? நீங்கெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லையா? என்னாலலாம் முடியாதுமா. நான் இங்கேதான் இருப்பேன். மீரா, அம்மா ப்ளீஸ்மா, என்னால வீட்டுக்கு போக முடியாது. அங்க போனாலும் என் மைண்டு ஃபுல்லா இங்கதாம்மா இருக்கும். நான் இன்னைக்கு இங்கே தங்குறேம்மா, ப்ளீஸ்மா. மீரா, நானும் அம்மாவும் இருக்கோம்ல, பாத்துக்கலாம்டா. காசு வேற ரெடி பண்ணணும்னு பவித்ரா வேற அங்க ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில வரேன்னு சொன்னா கேளுடா. அவளும் இல்ல, நீ மட்டும் எப்படி? வெளியே அவங்களாம் வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். நீ போடா. சித்தி. மீரா, அம்மா சொன்னா கேப்பல்ல, சொன்னா கேளு, கிளம்பு. மா, கிளம்புன்னு சொன்னேன். எஸ் ஃபாத்திமா. சார், டுமாரோ மார்னிங் 10 o'clock ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் இருக்கு சார். அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு தான் கால் பண்ணேன். வாட், நாளைக்கா? ஆமா சார். நம்ம ஃபர்ஸ்ட் இன் பர்சனா தான் போட்டிருந்தோம். பட் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ உங்களால ஆஃபீஸ்க்கு வர முடியாதுல்ல சார். அதனால தான் விர்ச்சுவலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். நாளைக்கு மறக்காம 10 o'clock அட்டென்ட் பண்ணிருங்க சார்.
கேன்சல் தட் மீட்டிங் ஃபாத்திமா. சார் புரியலையா? மீட்டிங்கை நாளைக்கு அட்டென்ட் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். பட் சார் நாம இவங்க கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்காக 2 மந்த்ஸா வெயிட் பண்ணி இப்பதான் சார் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம கேன்சல் பண்ணா அகைன் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் சார். எஸ் ஐ நோ, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையில் இருக்கேன். அதனால என்னால் கண்டிப்பாக மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? நோ சார். ஓகே. தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க, ஏதாச்சும் வேணுமா? சார் இல்ல அது அது வீட்டுக்கு போக சொல்லி அம்மா. வீட்டுக்கா? புரியல. இல்ல சார், அது அத்தை மாமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு என்னையும் வீட்டுக்கு போக சொன்னாங்க சார். அதான். வாட்? வீட்டுக்கு கிளம்ப சொன்னாங்களா? என்ன மீரா நீங்க? அப்பாக்கு இன்னைக்கு தான் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, எப்படி அவரை தனியா விட்டுட்டு போக சொல்றீங்க? என்னதான் அவங்க 2 பேரும் இருந்தாலும் நாம இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா? அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, கிளம்ப சொல்லிட்டேன். நான் இங்க தான் இருக்க போறேன், நீங்களும் இங்கே இருங்க. சார் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க? ஆமா, நான் இங்க தான் இருக்க போறேன். அவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போக சொல்றீங்களா? எனக்கு இங்க தான் இருக்கணும்னு தோணுது. தேங்க்ஸ் சார். புரியல. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல சார், எனக்கும் இங்க இருந்து அப்பா கூட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அம்மாவும் சித்தியும் தான் நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு, நீங்கெல்லாம் தங்கினா நல்லா இருக்காது, அதனால உங்க கூடயும் அத்தை மாமா கூடயும் வீட்டுக்கு போக சொன்னாங்க. நான் எத்தனையோ முறை இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன், ஆனா அவங்க கேட்கவே இல்லை. ஆனா நீங்க எதுக்காக சார் இங்க தங்கணும்? நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் சார், நீங்க வீட்டுக்கு போங்க சார். இட்ஸ் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கேன். இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. இங்க பாருங்க மீரா, இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நான் இங்க தான் இருக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நின்னுட்டே பேசுறீங்க? உட்காருங்க. ம். சரி, அத்தை 2 பேரும் சாப்பிட்டாங்களா? ஆ சாப்பிட்டாங்க சார். நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா? ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆ நான் சாப்பிட்டேன் சார். உண்மைதானே சொல்றீங்க, பொய் சொல்லலையே? இல்ல சார், நான் நிஜமாவே சாப்பிட்டேன் சார். ஓகே ஓகே. நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, நானும் சாப்பிட்டேன். சரி, மாமா ஏதாச்சும் கண்ணு முழிச்சாரா? அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சாரு சார். அப்புறம் நர்ஸ் வந்து தூங்குறதுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு ட்ரிப்ஸ் போட்டு போயிருக்காங்க சார், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. சார் எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துருப்பீங்க? நைட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வரலாம்ல சார்? இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் இங்க தான் இருக்க போறேன்னு. திரும்ப திரும்ப எத்தனை முறை நீங்க வீட்டுக்கு போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். சார் சரி, உள்ள ரூம்லயாச்சும் வந்து உட்காரலாம்ல, நீங்க இங்கேயே? கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே சார். இன்னைக்கு ஊருக்கு வரேன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா கேன்சல் பண்ணிட்டேன், 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கேன். அம்மா, அது ஒன்றும் இல்லை. நேத்து அவ எதுக்குமே ஒத்துக்கவே இல்லைம்மா. இப்பதான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கா. ஸோ ஒரு 2 நாள் ஆகட்டும், அப்புறமா ஊருக்கு கூட்டிட்டு வரேன். இங்க பாருடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவ வீட்டுக்கு வந்துட்டா நம்ம ஊர்ல எப்படி இருப்போமோ அப்படிதான் அவ இருக்கணும், புரியுதா? நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நம்ம வீட்டு மருமக எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், புரியுதா? இங்க வந்து அவ அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஆரம்பத்துல கண்டிப்பா முரண்டு பிடிக்க தான் செய்வா. ஆனா போக போக நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட கட்டுப்பாடு எல்லாத்தையும் அவ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அவ பண்ணுவாமா, நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதானே, சரியான திமிரு பிடிச்சவளாதான் வளர்த்து வச்சிருக்காங்க. சரி, என்னத்த பண்றது, என்கிட்ட வந்துட்டா அவ திமிரெல்லாம் அடக்கிற மாட்டேன். சரி, கூட்டிட்டு வா, நானும் பாத்துக்கிறேன் அவளை. சரிங்கம்மா, அவ வந்துட்டா, நான் அப்புறமா பேசுறேன். சரிப்பா. வாவ், ஸ்ரீ செம்ம அழகா இருக்க தெரியுமா?
ஏய் என்னம்மா கையில எதுவுமே காணோம், நீ மட்டும் வந்து நிக்கிற? என்ன தீனா சொல்றேன், கையில என்ன கொண்டு வரணும் புரியல. என்னம்மா, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் நைட்க்கு வர பொண்ணு கையில பால் சம்போட வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. நீ என்ன எதுவுமே கொண்டு வரல? எல்லாமே அரேஞ்ச் பண்ணனே, ரூம்க்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களே. எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க தீனா. ஆனா நீ கொடுத்து விட்டதா தான் சொன்னாங்க. சரி நீ எனக்கு தான் கொடுத்துருப்பியோன்னு நினைச்சு எல்லா பாலும் குடிச்சிட்டனே. என்னது? ஏய், நீ ரூம்க்கு வரப்ப கொண்டு வரணுன்றதுக்காக தான் கொடுத்து விட்டேன். சரி குடிச்சிட்டியா? நோ ப்ராப்ளம், விடு. ம். அப்புறம் இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஆம், ஓகே தீனா. இன்னும் கூட நிறைய ஃப்ளவர்ஸால டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். சிம்பிளா தான் இருக்க மாதிரி தெரியுது. அங்கங்க பலூன் கட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. டோன்ட் வரிமா, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி ரொம்ப கிராண்டா இன்னொரு டைம் செலிப்ரேட் பண்ணிடலாம். ம். அப்புறம் என்ன? புரியாத மாதிரியே கேக்குற பத்தியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். அதானே பார்த்தேன், என் பொண்டாட்டி நான் ஆசைப்படுறது எனக்கு கொடுக்காம இருப்பாளா? என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி I love you, Shri. நாயகி. என்னை திண்ணி திண்ணி தீ ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருள்முருகன் வெள்ளத்தப்பன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்களோட மாமாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரு செல்வம். ஹாப்பி பர்த்டே சார்! எப்பவும் நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். இப்போ நம்ம வீடியோ பத்தி பேசலாம். இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே நம்மளோட மனதை பறித்தால் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நார்மலான வீடியோவா தான் போச்சு. பிகாஸ் ரகு வந்து அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ண சீன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இனியா வந்து போன உடனே அவர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியும் இனியா வந்து அவங்க மனசில் இருக்காங்கன்னு. பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்து ரகு வந்து சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் போக போக அது என்ன ரீசனும் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி எதுக்காக அவாய்ட் பண்ணுறாருன்னு நமக்கு தெரிய வரும். உண்மையாகவே அவர் லவ் பண்ணுறாரா என்னன்னு இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ போக போக அவங்க சீன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறம் நேற்று நான் நிறைய பேர் எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மீராவும் பவித்ராவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல சோல்மேட் அண்ட் நல்ல சிஸ்டர்ஸ் பாண்டிங்கில் இருக்காங்க. அவங்களோட 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் வந்து கார்த்திக் மீராவோட சீன்ஸும் இன்னைக்கு உங்களால பார்த்துருக்க முடியும். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா இனிமே வரும். ஸோ பார்க்கலாங்க. இன்னைக்கு வந்து சீன் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்.